தக்கன்னு தக்காளி சோறு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூடான குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, சோம்பு, ஏலக்காய், அப்புறமா பிரியாணி இலை, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த கேப்பில் இஞ்சி, பூண்டு, பட்டை வகை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து நறுக்கிக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 3 தக்காளியை பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குங்க. நான் 3 உலர்த்து சாப்பாட்டரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேங்க, கழுவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுருங்க. நான் 3 விசில் விடுறது எதுக்குன்னா புது அரிசி, அதனால எப்படி வரும்னு தெரியல, அதனால. இப்போ குக்கர் விசில் எடுத்துகிட்டு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா கம கமன்னு சூப்பரான தக்காளி சோறு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.